வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் 242 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலப்புருஷ தத்துவத்துப்படி 9வது ராசியான தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் அதாவதுன்றது 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி வந்து போராடு நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான அதாவது உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கி 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. ஏன் தனுசு ராசிக்கு அற்புதமான ராசி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். பொதுவாக குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவர். ஏன்னா நவக்கிரகங்கள்லேயே ராஜான்னு சொல்கிறது யாருன்னா நம்ம குரு தான் சொல்லுவோம். அந்த குருவுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களையும் நாங்கள் குருன்னு தான் சொல்லியாகணும். காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் யோசிக்கிற விதமும் சரி, நீங்கள் நடந்துக்கிற ஸ்டைலும் சரி, இருக்கக்கூடிய விதமும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவுடைய அமைப்பில் பிறந்தவங்க. உங்களால் 4 பேர் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கிறத தவிர உங்களால் கெட்டு போனதாக சரித்திரம் ஒருத்தரோட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தும் பாவின்ற பேர், கொடுத்தும் கொடுக்கலன்ற பேர், செஞ்சு செய்யலைன்ற பேர் தான் கண்டிப்பாக நீங்கள் வாரி கட்டிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. பொதுவாகவே தனுசு ராசியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் செஞ்சுருந்தாலும் நல்ல பேர் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உங்களுடைய ராசிக்குன்றது வந்து, ஏன்னா திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, திருப்பம் கண்டிப்பாக சொல்கிற நடக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது 1ஆம் பாவகத்துக்கும் 4ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான். தனுசு ராசிக்கும் மேன ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அந்த குருவுடைய ராசியில் நீங்கள் பிறந்ததுனால இந்த 1ஆம் பாவகம் 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் வந்து இருக்க வேண்டிய இடம் இப்போ 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு வந்து திருமண ஸ்தானம் சூப்பராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வை, இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணோம்னா நம்ம என்ன வேணும்னா குரு பார்வை வேணும். அந்த காலத்தில்ன்றது 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அதே நாள்படை என்னாச்சு, 27ன்றது 18 ஆச்சு, 15 ஆச்சு, 12 ஆச்சு, 9, 7, 5, இப்போ 5 பொருத்தம் இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது முக்கியமான பொருத்தம் என்னென்னா 2 பேர்த்துக்குமே குரு பார்வை இருக்கணும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு குரு இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது எல்லாத்துக்குமே குழந்தைங்க நல்லா இருந்தது, சுப்பிரசவமாக இருந்தது, ஆப்ரேஷன்றது கேள்விப்பட்டிருப்போட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறக்கக்கூடிய பாதி குழந்தை இன்றைக்கி ஆப்ரேஷன் தான். காரணம் என்ன அப்படின்னா, மெயினாக பாதுன்றது வந்து 27 பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் என்னென்னா குரு பொருத்தம் தான். அந்த குரு வந்து கட்டான்றது 2, 5, 7, 9, 11 இடத்துல இருந்து குரு இருந்து கல்யாணம் பண்ணனா அந்த வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, கண்டிப்பாக சுபிட்சமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு குரு பலன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குரு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கட்டலாம். ஆனால் இருந்துருச்சா சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இப்போ குருவுடைய பார்வை சூப்பராக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண ஸ்தானம் மட்டும் கிடையாது, புத்திரஸ்தானமும் நல்லா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானம்ன்றது குழந்தை பாக்கியத்தை குறிக்கிற பொருத்தம். அப்போ வந்து புத்திரஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு இருக்கிறதுனால நீட்டான்றது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம்.
அதே குருவோ சனியோ இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும். அது உங்கள் ஜாதகத்தில் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ சனியோ குருவோ இருந்துட்டார்னா புத்திர பாக்கியம் தாமதமாகும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல பூர்வீக புண்ணியஸ்தானமும் சரியில்லாமல் போச்சு அப்படின்னா பூர்வீக ஜென்மத்தில் இருந்த கடன், பூர்வீக ஜென்மத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அது தலசம் பிள்ளையா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, திருடனா கூட பிறந்துடலாம், ஆனால் ஒரு வீட்டுக்கு தலசம் பிள்ளையா மட்டும் பிறக்கவே கூடாது. தலசம் பிள்ளையா பிறந்து வர்க்க தோஷம் இருந்து, அதாவதுன்றது பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சரியில்லாமல் போச்சு அப்படின்னா தங்கம் இருந்தால் தவிட்டு பொடியாகும், மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவாகும், வெள்ளி வந்தால் விரயமாகும், மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போயிடும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதியே குருவாக இருக்கிறதுனால இப்போ குருவுடைய பார்வை காலம் மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குரு உங்களை தான் பார்த்துட்ருப்பார். அதாவது உங்கள் ராசி தான் பார்த்துட்ருப்பார். ஏன்னா குருவுடைய பார்வை மேசத்தில் இருந்து 5ஆம் இடமா சிம்ம ராசியும், 7ஆம் இடமா துலா ராசியும், 9ஆம் இடமா தனுசு ராசியும் பார்த்துட்ருக்கிறார். இந்த 3 ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஆனால் மே மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா குரு பெயர்ச்சி ஆகிறாரு. குரு பயிற்சி ஆகும்போது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்துக்கு போவார். அப்போ இப்போ 5ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்குறவர் அடுத்தது 5ஆம் இடமா கன்னி ராசி பார்ப்பார். இப்போ 7ஆம் இடமா துலா ராசி பார்க்குறவர் அடுத்தது 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்ப்பார். இப்போ 9ஆம் இடமா உங்கள் தனுசு ராசி பார்த்துட்டு இருக்கிறவர் அடுத்தது மகர ராசி பார்க்க போயிடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரங்களுக்கு கன்னி விருச்சகம் மகரம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது அப்போ இந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு எடுத்த காரியம் ஜெயமாகும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஏப்ரல் மாதம் பலன். அப்போ ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு உள்ளாரையே உங்களோட நேர காலம் ஏதாவது ஒன்று சரி பண்ணிக்கோங்க. ஒரு வேலை தெடிக்கிறீங்களா, ஒரு வீடு கட்டுறீங்களா, ஒரு மண்மனை வாங்கிக்கிறீங்களா, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, கல்யாணம் பண்ணுறீங்களா, சுபகாரியம் எதிர்பார்க்குறீங்களா, இப்போ கையில் 10 ரூபா இல்லையா, கடன் பட்டாவது இப்போ செஞ்சுக்கோங்க. குரு பயிற்சியான வாட்டி இதை கட்டிக்கலாம். ஆனால் அப்புறம் மன்னிக்கலான்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன நினைப்போம், அந்த குரு பயிற்சி நம்ம இருக்கும்போதே நம்மளால் சாதிக்க முடியல, குரு முடிஞ்ச வாட்டி நம்ம எங்கே போய் சாதிக்க போகிறோம், அந்த தாட் உங்கள் மனசில் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அதனால் குரு பயிற்சி காலம் இன்னும் 1 மாதம் இருக்கிறது. அந்த 1 மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகத்துக்கும் இன்றைக்கி 3ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சனி. மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி சனி. அந்த சனி பகவான் இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறார், சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறார். சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ சனி என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரோ இல்லையோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லதை பண்ணுவார். உங்களோட மனசு அப்படி தான். யாருக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போவீங்க, ஆனால் உபதிரன்ற பேர் வாங்கிட்டு வந்துடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பார்க்குறதுனால உங்கள் நேரம் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அப்போ மற்றவங்க வாழ்கிறதுக்கு வளர்கிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருப்பீங்களே தவிர மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ராசி தான் தனுசு ராசி. அடுத்தது பார்க்கும்போது 5ஆம் பாவகத்துக்கும் இன்றைக்கி 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய். அவரும் சனியோட சேர்க்கையில் இருக்கிறாரு. ஏன்னா கும்பத்தில் சனியோட இப்போ செவ்வாய் சேர்ந்துருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனி ஆட்சியில் ஜென்மத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் பகையாக இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா குடும்பத்துக்குள்ளார அண்ணன் தம்பிகளுக்குள்ளார அக்கா தங்கச்சிக்குள்ளார உங்கள் குடும்பத்துக்குள்ளாரையே சின்ன சின்ன ஒரு போராட்டமெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லதுங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் மன வருத்தங்கள் கண்டிப்பாக வரும், மன சங்கலங்கள் வரும், அதாவதுன்றது கவலைகள் அதிகமாக வரும். பார்த்துருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ 6ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா இப்போ 4 உச்சமாகி உட்காந்துருக்கிறாரு. அதாவது பெரும்பாலுமே ஒரு கிரகம் உச்சம் ஆகக்கூடாது. உச்சன் ஆகிட்டேன் அப்படின்னா ஒச்சன் பார்த்தாலும் சரி, ஒச்சன் தொடும் பொழுதும் சரி, நம்ம பிச்சையே எடுத்தால் கூட நம்மளோட தரித்திரம் தீராதமா. அப்போ என்ன பண்ணுவார்னா ரொம்ப கஷ்டப்படுவோம், கடன் பிரச்சனை. இப்போ ஒவ்வொருத்தர் சொன்னாங்க அவங்க வீடு கட்டுவீங்கன்னு சொன்னாங்க, அவங்க காரு வாங்குன்னு சொன்னாங்க, அவங்க அது வாங்குவாங்க, இவங்க அது இது வாங்குவான்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தா நான் ஒரு வட்டி கட்டுறதுக்கே வழி இல்லாமல், கடன் அடைக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா
கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 7.5 சனியில் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. 1.25 வருஷமாக தான் இப்போ உசுப்பான்னு உட்காந்துருக்கிறீங்க. ஏன்னா இந்த 1.25 வருஷத்துக்கு முன்னாடி 7.5 சனியில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. கிட்டத்தட்ட 7.5 வருஷம் கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல். மேலே முழுங்குனா கல் போகுது, துப்புனா அரிசி போகுது, மெல்லனா பல்லு போகுது. அந்த மாதிரி நிலைமையிலெல்லாம் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டிங்க. கிட்டத்தட்ட இந்த 1.25 வருஷமாக 7.5 சனி முடிஞ்சு. ஆனால் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்னது, 7.5 சனி நடக்கும்போதும் அப்படியே தான் இருக்குது, இப்போயும் அப்படியே தான் இருக்குது. காரணம் என்ன, கொடுத்தாலும் கெடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ 100% என்னென்னா, உங்களுக்கு இப்போ குரு பெயர்ச்சி இருக்கும்போதே இவ்வளோ கஷ்டம்னா, குரு பெயர்ச்சி முடிஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன அப்டேட் ஆகணுன்றதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு உண்டான பாதை நீங்களே தேடிக்கலாம். அதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டு உங்களோட நேரம் இப்போ ஒத்துழைக்குது. கண்டிப்பாக முயற்சி எடுங்க, அந்த முயற்சி வெற்றியாகும். அதுபோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காரியம் 7ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன். புதன் பார்த்திங்கன்னா இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, குருவோட சேர்க்கையாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புதன் பகவான் பார்த்திங்கன்னா புத்திசாலி, தூண்டுதல் குணம் உள்ளவர். நம்ம சாதிக்கணுன்ற வைராக்கியம் படைத்தவர் யாருன்னா புதன் மட்டும்தான். ஏன்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஆயக்கலைகள் 64 கற்றவர் யாருன்னா புதன். அவருடைய அமைப்பு உங்களுக்கு 5ஆம் இடத்துல வரும்போது புத்திர பாக்கியமும் நல்லாயிருக்கும். அதாவது அடுத்த கட்ட தொழிலுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு யோசனை பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க தொழிலுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீங்களே தவிர உங்கள் தொழிலுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் பின்தங்கி தான் நீங்கள் நிற்பீங்க. ஏன்னா எது செய்யலைன்னு நினச்சாலும் தடையாகும். ஒரு காரியம் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, உங்களால் செய்ய முடியாது. முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், கண்டிப்பாக சாதிப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகத்துக்கு அதிபதியாகக்கூடியவர் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்க போகுது. உடல் கஷ்டம் தீரப்போகுது, தொழில் வகையில் மாற்றம் கொடுக்க போகுது, அவங்களுக்கு சொத்து வகையில் எதாவது பிரச்சனை இருந்தால் தீரப்போகுது. மொத்தத்தில் அம்மாவுக்கு இப்போ இந்த மாதம் அருமையாக இருக்குன்றதுல மாற்றமே இல்லை. எந்த குறை இருந்தாலும், எந்த மனக்கவலை இருந்தாலும், எந்த வருத்தம் இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க நினச்சதே அவங்களுக்கு இப்போ அதை அடைய போகிறாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ 4 ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பூர்வீக கடன் எல்லாம் தீரப்போகுது. பூர்வீக கடன், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தீரப்போகுது. நல்ல ஒரு நேரமெல்லாம் இருக்குது. 10ல் கேது இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சின்ன சின்ன சங்கடமெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். 10ல் கட்டன்றது கேது இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, வாங்கினதை கட்ட முடியல, கொடுத்தது வாங்க முடியல, வச்சதை திருப்ப முடியல. மொத்தத்தில் குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் மன போராட்டங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.